வீட்டை விட்டு வீரமா சபதம் போட்டு வெளியில வந்த நீ எங்கேயாவது கண்காணத இடத்துக்கு போயிருப்பேன்னு பார்த்தா இங்கேதான் இருக்கியா? உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ச்சனா. அர்ச்சனா காசோட ஓனர் அர்ச்சனா. என்ன வசதி வாய்ப்போட வாழ்ந்த பொண்ணு இப்படி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து கண்ணீரிய அடுப்போதுகிட்டு இருக்கே அர்ச்சனா. உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கே கண்ணுல கண்ணீர் வருது. இங்க பாரு அர்ச்சனா, உன்னோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் தானே. தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டுறாத. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மாதான். இல்லாத ஒன்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதோட விளைவுதான் இப்ப நீ அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. உன்னை பெத்தவ கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும். என்ன படாத பாடுபடுத்தினதுக்கு உன்னை இந்த நிலைமையில பார்த்து துடி துடிக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சதுல ஜெயிச்சிட்டேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல அர்ச்சனா. பாத்தியா, உன்னோட இந்த நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு தான் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல அர்ச்சனா. உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பழசெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டுல வேலைக்காரிய ஒரு மூலையில வந்து முடங்கிக்கிறேன்னு சொல்லு. நான் வேணா செல்வத்துக்கிட்ட இத பத்தி பேசி உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றேன். நான் சொன்னா செல்வம் என்ன வேணாலும் செய்வார் அர்ச்சனா. அதான் உனக்கு தெரியுமே. அடடே, குழந்தை பிறந்துருச்சா? இத நான் கவனிக்கவே இல்லையே. என்ன குழந்தை, ஆனா பொண்ணா? என்ன அர்ச்சனா, செல்வத்தோட குழந்தைய இப்படி ரோட்டோரத்துல தொட்டில் கட்டி போட்டிருக்கியே. உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போயிடல. கொஞ்சம் இறங்கி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன பாக்குற? உன்னை வேலைக்காரியா அந்த வீட்டுல மறுபடியும் சேர்த்துக்கிறேன். அதுவும் இந்த குழந்தைக்காக தான். மறந்தும் கூட உன் மனசுல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி செல்வத்தோட வீட்டுக்காரிங்கிற ஞாபகம் எல்லாம் வரவே கூடாது. என்ன சொல்ற? என்ன பார்த்து நீ பரிதாபப்படுறியா? உன்னை பார்த்தா தாண்டி எனக்கு பரிதாபமா இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்தாலும் நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பங்களால வாழ்ந்தாலும் கேவலமான வாழ்க்கையை தாண்டி நீ வாழ்ந்துட்டு இருக்க. ஏன் அர்ச்சனா இப்ப டென்ஷன் ஆகுற? செல்வத்தோட குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இது செல்வத்தோட குழந்தை இல்லன்னு தானே ரெண்டு பேரும் பழிய போட்டு என்ன வெளியில துரத்துனீங்க. இப்ப மட்டும் எப்படி அது செல்வத்தோட குழந்தை ஆகும்? என்ன அர்ச்சனா, செல்வம் அடிக்கடி இந்த குழந்தைய பத்தி நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு தெரியுமா? அந்த ஆள் எதுக்காக கவலைப்படணும்? அந்த ஆள் கிட்ட போய் சொல்லு. அந்த ஆள் என்ன என் குழந்தைக்கு அப்ப இல்லன்னு சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், அந்த ஆளுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இத நான் ஊரை கூட்டியே சொல்லுவேன். அப்படியா? நான் வேணா பாக்குறேன் குழந்தை யார் சாயல்ல இருக்குன்னு. போடி 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 போடி. அர்ச்சனா என்ன? போடி போடி அந்த பக்கம். குழந்தைய தொட்ட எரிச்சு கொன்னுடுவேன். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஆட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியான நேரத்துல கொடுப்பான். அதான் என்கிட்ட இருந்து புடுங்க வேண்டியதெல்லாம் இது புடுங்கிட்டியே. அதுக்கப்புறமா ஏன் நீங்க வந்த? போ முதல்ல இங்கிருந்து. போடி. ஏய் போடி. அர்ச்சனா சொல்றல. போ. அர்ச்சனா, யார் இவங்க? என்ன பிரச்சனை? தெரிஞ்சவங்க தான்.